ப்ரொபகேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட வந்து நிறையா கட்டிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன கட்டிங்ஸாக இருந்தால் நம்ம அதை வந்து மண்ணில் ஊண்டி வச்சாலே வளர்ந்துடும். இந்த மாதிரி பெரிய ரூட்டும் கொஞ்சம் பெருசாக தடிமனாக இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம மண்ணில் வச்சோன்னா நமக்கு விழுந்துடும். இந்த மாதிரி கொடி மாதிரி இருக்கிறத இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரொபகேட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ப்ரொபகேட் ஆகிரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ரூட் பிடிக்கிற அந்த ரூட் வந்து அது வந்துருக்குள்ள அது மட்டும் அதுக்கும் அந்த இன்னொன்று இதுக்கும் இடையில இருக்க காம்பு மட்டும் நமக்கு வேண்டாம். மற்றபடி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. அந்த லீஃபும் அந்த ரூட்டும் கட் ஆகணும். அந்த லீஃபும் ரூட்டும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி எல்லா இதையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டெம்மு இருக்குல்ல அதை மட்டும் நம்ம தூக்கி போட்டுடலாம். அந்த லீஃபெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுப்போம். இப்போது ஒரு வேஸ்ட்டான ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த எல்லா லீஃபையும் வைக்க முடியாது. ஸோ அதோட நான் மார்க் பண்ணுறேன் பார்த்திங்களா, அந்த சைடு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போது இந்த மூடி வச்சுருக்க அந்த இது வந்து நமக்கு வந்து தேவையில்லை. இப்போ அந்த பாட்டிலை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதில் தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணுறோம். தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி லீஃபை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டிங்கன்னா அது ஈஸியாகவே ஒரு வாரத்தில் ரூட் பிடிச்சிரும். இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரியே லீஃபை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாட்டிலுக்குள்ளே வச்சிட்டோம். கரெக்டாக வந்து வைக்கணும். எல்லா ரூட்டும் அதில் ஒரு பட்டிருக்கான்றதை ஒரு தடவை 1க்கு 2 தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வெயிலே வரக்கூடாது. டைரக்ட் சன்லைட் இதுக்கு மணி பிளான்ட்டை பொறுத்தளவு தேவையே இல்லை. வெயிலில் வச்சிங்கன்னா கருகிரும். வீட்டுக்குள்ளே வந்து வச்சுடுங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது ரூட் பிடிச்ச பிறகு இதை நம்ம வந்து மண்ணில் மாற்றிக்கலாம். இன்னொன்று டைரெக்டாகவே மண்ணில் மாற்றுற மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். எனக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்டில் வந்து ப்ரொபகேட் பண்ணுறது. பாருங்கள், எல்லா ரூட்டுமே வந்து தண்ணியில் பட்டிருக்கணும். அப்போ தான் ரூட் வந்து சீக்கிரமாக பிடிக்கும். இப்போ அடுத்து வந்து மண்ணில் வந்து ப்ரொபகேட் பண்ணுறது தான் அடுத்து. இந்த மாதிரி பெரிய லீஃபையும் நம்ம அழகாக வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அதில் வந்து ரூட் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். ஈஸியாகவே அந்த ரூட் பிடிச்சிரும்.
இந்த மாதிரி சின்ன கட்டிங் மெல்லிஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதையும் கூட மண்ணிலேயே ஈஸியாக வந்து வச்சிடலாம். வாங்க மண்ணில் வைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். இதை வந்து நான் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சுருங்க. இப்போது நான் வந்து இதுக்கு வந்து கார்டன் சாயில் தான் எடுத்துருக்கேன். இதுக்கு நம்ம வேறு எந்த உரமும் தேவையில்லை. வெங்காய தோல் உரிச்சிங்கன்னா அந்த தோலை வந்து போடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் வேஸ்ட் இருக்குல்ல, அதையே நீங்கள் வந்து டைரெக்டாக போட்டு கூட நீங்கள் வந்து வேர்மி கம்போஸ்ட் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அவ்வளோ சத்து இருக்கும் வெங்காயத்தில். வெங்காயத்தோல், முட்டை ஓடு இந்த மாதிரி இருக்கெல்லாம் நிறையா போட்டிங்கன்னா செடி நல்லா வளரும். இப்போ கொஞ்சம் மழை சீசன் தானே, அதனால் பிரச்சனையே இல்லை. மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேடில் வைக்கலாம், ஷேடில் வைக்கலாம். அது வந்து ஈஸியாக வளர்ந்துடும். மண்ணில் வைக்கிறதுனால சொல்கிறேன். அந்த பெரிய லீஃபையும் வச்சிடலாம். இந்த குட்டி லீஃபை இப்படியும் வைக்கலாம், இல்லாட்டி டேரெக்டாகவும் ஊனி வைக்கலாம். நான் டேரெக்டாக தான் ஊண்டி வைக்க போகிறேன். இப்போ நம்ம பெரிய லீஃபை வச்சிடலாம்.